இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் நாம் புறஜாதியாக இருந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மூலமாக அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொண்ட சம்பவங்களை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி வந்து ஒரு புறஜாதி பெண் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட சம்பவத்தை பற்றி நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று பார்க்கிறோம். இந்த சம்பவம் வேதாகமத்தில் நாம் பலமுறை தியானித்திருப்போம். அதாவது பிசாசினால் பிடிக்கப்பட்ட தன்னுடைய மகளின் சுகத்திற்காக ஒரு கானானிய பெண் இயேசுவை தேடி நாடி வருகிறார். இயேசு தீரு சீதோன் பட்டணத்தின் வழியாக செல்லும்போது அங்கே குடியிருந்த கானானிய ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் அடையாளங்களை பற்றி தெரிந்திருக்கிறாள். எனவே இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து தன்னுடைய மகளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்படி அவள் இயேசுவை தேடி வருகிறார். இந்த தீரு சீதோன் பட்டணங்களை நாம் பார்க்கும்போது இந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் பல வேறு தெய்வங்களை வணங்கி வருகிறார்கள். மேலும் பல்வேறு உலக இச்சைகளிலே அகப்பட்டு பல பாவங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து வருகிறார்கள் என பார்க்கிறோம். நியாயத்தீர்ப்பின் நாட்களிலே வேதாகமத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 11:22 நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிறோம், தீருவுக்கு சீதோனுக்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். அதுபோன்ற மிகவும் பாவத்துக்குள்ளாக வாழ்ந்த மக்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த பெண், பல தெய்வங்களை வணங்கி இருந்த பெண், ஒருவேளை பலமுறை தன்னுடைய ஊரிலே உள்ள மந்திரவாதிகளிடம் தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக நாடி ஓடி இருப்பாள். மேலும் அந்த தெய்வங்களுக்கு ஆராதனை செய்த மக்களிடம் தன்னுடைய மகளின் சுகத்துக்காக சென்றிருப்பாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவருடைய மகளுக்கு சுகம் கிடைக்காத காரணத்தினால் இயேசுவினிடத்திலே இயேசுவினுடைய சுகத்தை, இயேசுவினுடைய அற்புதங்களை அறிந்த அவள் இயேசுவினிடமிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறாள். அப்படியாக அவள் இயேசுவிடத்திலிருந்து தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்திலே காணப்பட்ட காரியங்கள் என்ன என்று பார்த்தோமானால், அந்த பெண் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இயேசுவை கூப்பிடுகிறார். பாருங்கள், இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறார். இயேசுவே மெய்யான தெய்வம், நீரே உலகத்தில் கொடுக்கப்பட்ட மேசியா, நீரே பிதாவினுடைய ஒரே குமாரன் என்று அந்நிய பெண்ணாகிய அந்த புறஜாதி பெண் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். இயேசு செல்லும் இடத்திலே இயேசுவினுடைய சுவிசேஷத்தை கேட்கும்படியாக நிறைய மக்கள் அவருக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்ட நெரிசலிலும் அவள் தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு சென்றிருப்பாள் என்று நினைக்கிறேன். தன்னுடைய மகளுடைய சுகத்திற்காக இயேசுவை பின்தொடர்கிறாள், சத்தமிட்டு கூப்பிடுகிறாள், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று தேவனை மகிமைப்படுத்துகிறாள். தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறாள். பாருங்கள், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்திருந்த போதிலும், இயேசு சுகம் கொடுப்பார் என்று அறிந்திருந்த போதிலும் இயேசுவினிடம் வராமல் இன்னும் பல்வேறு வியாதிகளிலும் வேதனையிலும் அலைந்து கொண்டிருக்கிற புறஜாதி மக்களை நாம் காண முடிகிறது. இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்த பின்பாக இயேசுவை நோக்கி வரும்போது நிச்சயமாக இயேசு ஒருவர் மாத்திரமே உங்களுடைய பலவீனத்திலிருந்து சுகத்தை தர முடியும். உங்கள் பலகீனத்தை, எந்த ஒரு பலகீனமாக இருந்தாலும் அதில் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த பெண்ணிடம் காணப்பட்ட இன்னொரு பண்பு என்ன என்று பார்த்தோமானால், தன்னுடைய மகளின் சுகத்திற்காக இயேசுவை பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே செல்கிறார். இயேசு முதலாவது அவள் செவி கூப்பிடும் போதே அதை கேட்டு இருக்கிறார். மறுபடியும் அவள் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டு செல்லும்போது அவர் கேட்டு அவள் மகளுக்கு சுகம் கொடுக்கிறார். ஏன் முதலாவது அவருடைய மகளுக்கு சுகம் கொடுக்கவில்லை என்றால், பல மந்திரவாதிகள் தன்னுடைய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு சென்றிருப்பால் அவர்கள் சுகம் கொடுக்கவில்லை. இன்னும் பல மனிதர்களை தேடி நாடியிருப்பால் அவர்கள் சுகம் கொடுக்கவில்லை. இவளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, இவள் என்னை எப்படியாக தேடுகிறாள்,
என்னால் சுகம் கொடுக்க முடியும் என்பதை இவள் நம்புகிறாளா, இவள் என்னை தொடர்ந்து வருகிறாளா என்பதை சோதிப்பதற்காக அவள் பலமுறை கூப்பிடும்படியாக அவள் பலமுறை கூப்பிட்ட பின்புதான் இயேசு அவருடைய மகளுக்கு சுகம் கொடுக்கும்படியாக செய்கிறார். பாருங்கள், முதலாவது இயேசு சுகம் கொடுப்பார் என்று வந்துவிடுவார்கள். வந்துவிட்ட பின்பு இயேசு சுகம் கொடுக்கவில்லை என்று உடனே இயேசு என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இயேசு என்னுடைய ஜெபத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை என பின்மாற்றமாக போய்விடக்கூடாது. இயேசு ஒருவரே சுகத்தை கொடுக்க முடியும், அவரே இல்லாமல் வேறே ரட்சிப்பு இல்லை என்பது எல்லாருக்கும் அறிந்தது. எனவே இயேசுனுடைய சுகத்துக்காக அவரை எப்பொழுதும் பின்தொடர்வர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது அவருடைய இரக்கம் நம்மளுடைய தேடி வரும். நிச்சயமாக அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக அந்த பெண்ணிடத்திலே காணப்பட்ட ஒரு குணம் என்ன என்று பார்த்தோமானால், நாம் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தின்படி அவளுடைய விசுவாசத்தின்படி அவளுக்கு அற்புதம் செய்தார். இயேசு கூறுகிறார், உன் விசுவாசம் பெரிது என்று கூறுகிறார். தன்னுடைய சுவிசேஷத்தை கேட்பதற்காக வரும் மக்களுடைய விசுவாசத்தை காட்டிலும் அந்த பெண்ணுடைய விசுவாசம் அவ்வளவு அதிகமாக இருந்தது என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். தன்னுடைய மகளின் சுகத்திற்காக இயேசுவையே மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிட்டது மாத்திரமல்லாமல் அவரை தொடர்ந்து பின்பற்றி இயேசு ஒருவர் மாத்திரமே சுகம் கொடுக்க முடியும் என்று அவரை பின்பற்றி தொடர்ந்து அவ்வளவு கூட்ட நெரிசலையும் சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டு வந்தாள். இயேசுவே சுகம் தருவார் என்று அவருடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது, அவளுடைய மகளுக்கு சுகத்தை பெற்று தந்தது. எனவே எந்த ஒரு ஜனமாக இருந்தாலும், எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும், நமக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமாக நாம் நினைக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த கானானிய பெண் பிசாசின் பிடியில் இருந்த தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதுபோல எந்த ஒரு பாவ வாழ்க்கையிலே இருந்த வியாதியாக இருந்தாலும், எந்த பிசாசின் கட்டைகளிலே இருந்த வியாதியாக இருந்தாலும், எல்லாவற்றையும் மாற்ற இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். எவ்வாறு அந்த கானானிய பெண் தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டாலோ, அதுபோல நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்தொடர்ந்து இயேசுவினுடைய மேல் விசுவாசம் வைத்து அவரை வேண்டிக் கொள்ளும்போது யாவரும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்டதான சுகத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. அப்படிப்பட்டதான இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழும்படியாக இயேசு உங்களை அழைக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்ததாவே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கானானிய பெண் எவ்வாறு தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டாலோ, அதுபோல இன்னும் இந்த உலகத்திலே வியாதியிலும் வயதிலும் இருக்கிற மக்கள் ஆண்டவரே உண்மையே அறிந்து உம்மால் மட்டுமே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசித்து வரும்போது நீர் அவர்களுக்கு சுகத்தை தருவீர். உண்மை அறிந்த போதிலும் ஆண்டவரே உம்மை தேடி வராமல் இருப்பவர்கள் மனதிலே நீர் பேசுங்க. உம்மை தேடி அண்டி ஆண்டவரே தங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.